வணக்கம். இது உங்க ஆழமான அலசல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதாவது வெற்றிக்கும் நம்ம இலக்க அடையறதுக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. அதுதான் உறுதிப்பாடு. கமிட்மெண்ட்ன்னு சொல்றோம் இல்லையா அது. இத சும்மா ஒரு விருப்பமா மட்டும் பார்க்காம, நம்ம மூளைய எப்படி விடாமுயற்சிக்கு பழக்கப்படுத்துறது, அதுக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு அலச போறோம். நம்ம நோக்கம் நீங்க வெற்றிக்கு தேவையான அந்த மனநிலையை எப்படி வளர்த்துக்கலாம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி இந்த உறுதிப்பாடுங்கிறது ஏதோ சில பேருக்கு மட்டும் வர்ற விஷயம் இல்ல. இது நம்ம எல்லாராலையும் கத்துக்கக்கூடிய, பயிற்சி செய்யக்கூடிய ஒரு திறன். நம்ம மூளைய இதுக்கு எப்படி தயார் பண்றது, வர்ற தடங்களை எப்படி தாண்டி போறது, அப்புறம் நிஜமான வெற்றிக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடம் எப்படி போடுறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க இலக்குக்கெல்லாம் வெறும் கனவா இல்லாம நிஜமாக்கறதுக்கு இது ஒரு அறிவியல் பார்வையா இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்போ முதல்ல இந்த உறுதிப்பாடுங்கிற கருத்தோட மையம் என்ன? அத கொஞ்சம் எப்படி சொல்றது? எளிமையா விளக்க முடியுமா? ஓம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உறுதிப்பாடுங்கிறது உங்க லட்சியத்துக்கும் நீங்க கடைசியில அடையிற ரிசல்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பசை மாதிரி. ஒரு ஐடியா வரலாம், ஆனா அத புடிச்சுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி தான் இந்த உறுதிப்பாடு. இது ஒரு நல்ல பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாவது இருக்கா இதுக்கு? ம். இருக்கு. அப்படியே ஒரு சூத்திரமா கூட பார்க்கலாம். வெற்றி ஈக்குவல் டு உறுதிப்பாடு இன்டு தொடர்ச்சியான செயல்பாடு. பவர் ஆஃப் நேரம். அதாவது உங்க கமிட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தொடர்ந்து வேலை செய்வீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நேரம் ஒரு அடுக்குக்குறி, அதாவது எக்ஸ்பனண்டா வருது. நீங்க தொடர்ந்து உறுதியா செய்ய செய்ய அதோட விளைவு சும்மா கூட்டல் மாதிரி இல்லாம கூட்டு வட்டி மாதிரி மடங்குல பெருகும். கமிட்மெண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், விடாம செய்யறது தான் பயணம். நேரம் அதோட பலனை பல மடங்கு அதிகமாக்கும். ஆஹா, இது கேட்கவே நல்லா இருக்கு. இது சம்பந்தமா ஒரு வரி, உறுதிப்பாடு என்பது முயற்சி செய்வதை பற்றி அல்ல, அது பயிற்சி செய்வதை பற்றியது. கமிட்மெண்ட் இஸ் நாட் அபவுட் ட்ரையிங், இட்ஸ் அபவுட் ட்ரெய்னிங். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். முயற்சி பண்றதுங்கிறது சரி செஞ்சு பார்க்கலாம், வந்தா வரட்டும் அப்படிங்கிற ஒரு டெம்பரரி மனநிலை. ஆனா பயிற்சி பண்றதுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் டெய்லி பிராக்டிஸ் பண்ற மாதிரி, அதை ஒரு பழக்கமா, ஒரு ஒழுக்கமா, உங்க இயல்பாவே மாத்திக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் ஜிம்ல சேருவாங்க, அது முயற்சி. ஆனா ஒரு சிலர் தான் வாரம் தவறாம, மாசம் தவறாம விடாம போவாங்க, அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி தான் நிஜமான ரிசல்ட்டை கொடுக்கும். இது ஜிம்முக்கு மட்டும் இல்ல, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு மொழி கத்துக்கிறது, எதுக்குனாலும் பொருந்தும். புரியுது புரியுது. ஆனா இந்த பயிற்சி நிலைக்கு போறது தான் பெரிய சவாலா இருக்குல்ல. ஏன் நம்மள நிறைய பேர் இந்த கமிட்மெண்ட்டை கடைபிடிக்க கஷ்டப்படுறோம்? எதையாவது ஆர்வமா ஆரம்பிச்சுட்டு பாதியில விட்டுறோமே, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். நாம உறுதிப்பாட்டை கண்டு பயப்படுறதோட ஆணி வேறு என்னன்னா, நாம பொறுப்பெடுக்கிறதுலேருந்து தப்பிக்க நினைக்கிறது. அவாய்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கு காரணம் வெறும் சோம்பேறித்தனம் மட்டும் இல்ல. உள்ளுக்குள்ள ஒருவேளை நான் தோத்துட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எனக்கே என் மேல நம்பிக்கை போயிடுமோ, என் செல்ஃப் எஸ்டீம் கம்மியாயிடுமோ, இந்த மாதிரி ஒரு பயம். அந்த தோல்வி நம்மளை காயப்படுத்திடுமோங்கிற பயம்தான் நம்மளை பின்வாங்க வைக்குது. ஓ, அப்படியா? அப்போ இது வெறும் ஒழுக்கமின்மை இல்ல, அதுக்கு மேல ஒரு சைக்கலாஜிக்கல் தடையா? அந்த தோல்வி வழியிலிருந்து நம்ம மூளையே நம்மள காப்பாத்த பாக்குதா? கரெக்ட். மிக சரியா சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா ஒரு சைடு ஹசில், ஒரு கூடுதல் வருமானத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா பண்ணுவீங்க. அப்புறம் சின்ன சின்னதா தடங்கள் வரும்போது ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். இதை நாம சோம்பேறித்தனம்னு நினைப்போம். ஆனா உண்மையில இது சரிப்பட்டு வராது போல அப்படின்னு நாமளே நம்மள சமாதானப்படுத்திக்கிட்டு அதை விட்டு விலகிறது, ஒருவேளை பெருசா தோத்துட்டா வரக்கூடிய அந்த மன உளைச்சல்ல நம்மள நாமளே காப்பாத்திக்கிற ஒரு தற்காப்பு யுக்தி தான். சரி சரி. இந்த பிரச்சனை நம்மள பல பேருக்கு இருக்கு. இத முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சரி பண்ண ஆரம்பிக்கிறது? இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்து நீங்க பாதியில விட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்லனா இன்னும் ஆரம்பிக்காம தள்ளி போடுற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. அப்புறம் அந்த லிஸ்ட்ல இன்னைக்கும் உங்களுக்கு முக்கியம்னு தோணற, நீங்க நிஜமாவே முடிக்கணும்னு ஆசைப்படுற 1-2 விஷயத்த மட்டும் ரவுண்ட் பண்ணுங்க. சரி, இந்த பயிற்சி என்ன செய்யும்? இது 2 விஷயம் பண்ணும். 1, உங்க மனசுக்குள்ள எங்கேயோ ஓடிட்டு இருந்த அந்த முடிக்காத வேலைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். 2வது, இது ஜைகார்னிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த விளைவை தூண்டும்.
ஜைகார்னிக் எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம மூளை ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கும். ஒரு ஓப்பன் லூப் மாதிரி. அதை முடிச்சாதான் அந்த டென்ஷன் போகும். இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அந்த முடிக்காத வேலைகளோட டென்ஷன் லேசா மறுபடியும் தூண்டப்பட்டு இதை முடிக்கணுங்கிற ஒரு உந்துதல் வரும். இதுதான் முதல் படி. ஓகே, இந்த பயத்தையும் தள்ளி போடுற பழக்கத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இதை எப்படி உடைக்கிறது? நம்ம மூளைய எப்படி மாத்தி பழக்கிறது? நியூரோலாஜிக்கலா பார்த்தா நாம இந்த பொறுப்பு இருக்கிற விஷயத்த, அதாவது அக்கௌண்டபிலிட்டிய நம்ம மூளைக்கு ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்காம ஒரு சந்தோஷமான அனுபவமா மாத்தணும். இதை செய்யறதுக்கு பொறுப்பேற்கிறத நம்ம மூளையோட சந்தோஷ கெமிக்கலான டோப்பமினோட லிங்க் பண்ணணும். பொறுப்பேற்கிறத டோபமினோட லிங்க் பண்றதா? அது எப்படி? சும்மா நினைச்சா போதுமா? அதுக்கு சதுக்கு இலைக்கருவிகள். ஒன்னு, ஒரு உறுதிப்பாட்டு நண்பர், கமிட்மெண்ட் பட்டி வச்சுக்கலாம். உங்க கோல் என்னன்னு அவங்க கிட்ட சொல்லி வாரம் ஒரு தடவை உங்க ப்ரோக்ரஸ பத்தி பேசுறேன்னு ஒத்துக்கோங்க. நீங்க நல்லா பண்ணா அவங்க பாராட்டுறதும், தப்பா போனா மெதுவா சொல்றதும் ஒரு சமூக பொறுப்புணர்வை உருவாக்கும். இன்னொன்னு, உங்க பெரிய இலக்க சின்ன சின்ன ஸ்டெப்பா பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் முடிச்சதும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு, ஒரு மைக்ரோ ரிவார்டு கொடுத்துக்கோங்க. அது ஒரு கப் காஃபியா இருக்கலாம், இல்ல பிடிச்ச பாட்டை கேட்கறதா இருக்கலாம், இல்லனா இதுக்குன்னே இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பரிசும் பாராட்டும் கிடைக்கும்போது மூளையில டோபமைன் சுரக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி வரும், இன்னும் செய்யணும்னு தோணும். பொறுப்பேற்கிறது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பரிசுக்கு வழிவகுக்குன்னு மூளை பழக ஆரம்பிக்கும். ஆக இந்த மாற்றத்துக்கான ஃபார்முலா என்னன்னா, 1, உங்க பயத்தை ஏத்துக்கோங்க, அக்னாலஜ் ஃபியர். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்குங்க, அது ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆப்பா இருக்கலாம். 3, ஒரு ஸ்ட்ரக்சர்டான டெய்லி ரொட்டீன் உருவாக்குங்க. எவ்வளோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி அதுக்கு டைம் ஒதுக்குங்க. இது ஒரு நல்ல பிளான். ஆனா சில சமயம் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண ரொம்ப போர் அடிக்குமே, கஷ்டமா இருக்குமே. அந்த டைம்ல நம்மள நாமே எப்படி தள்ளிட்டு போறது? அதுக்கு ஏதாவது மென்டல் ட்ரிக் இருக்கா? நிச்சயமா, அந்த சலிப்பான ஐயோ இது செய்யணுமா அப்படின்னு தோன்ற மொமெண்ட் தான் நிஜமான திருப்புமுனை. அங்கதான் கமிட்மெண்ட்டை பயிற்சி பண்றோம். அப்போ உங்களுக்கு நீங்களே இதை சொல்லிக்கோங்க, இதுதான் சக்சஸ்ஃபுல் ஆட்கள் மத்தவங்க நிறுத்துற இடத்துல தங்களை இன்னும் புஷ் பண்ணி விடாமுயற்சியா வேலை செய்யற தருணம். திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் மொமெண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் புஷ் த்ரூ. இந்த ஒரு வரிய மனசுக்குள்ள சொல்றது உங்க மூளையில வர்ற அந்த தடைய, அந்த ரெசிஸ்டன்ஸ் லூப்பை உடைக்க ஹெல்ப் பண்ணும். இதை திரும்ப திரும்ப செய்யும்போது கஷ்டமான நேரத்துல பின்வாங்காம முன்னாடி போறது உங்க மூளையோட புது பழக்கமா மாறிடும். சூப்பர். அப்போ இந்த பயத்தை சரி பண்ற கருவிகள், மனநிலையெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த கமிட்மெண்ட்டை ஒரு பெரிய வெற்றி பயணத்துல எப்படி பொருத்தி பார்க்கறது? அதுக்கு ஒரு முழுமையான வரைபடம், ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்ட் பத்தி பேசலாமா? அவசியம். நீண்ட கால வெற்றிக்கு கமிட்மெண்ட் மட்டும் பத்தாது. அதை ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள வைக்கணும். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்க கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும். முக்கியமா நீங்க பண்ண தப்புகளை. ஆனா அதை ஒரு குற்ற உணர்ச்சியோட பார்க்காம ஒரு டேட்டாவா பார்க்கணும். இங்கதான் இந்த வரி முக்கியம். தவறுகள் தழும்புகள் அல்ல, அவை வழிகாட்டும் புள்ளிகள். மிஸ்டேக்ஸ் ஆர் நாட் ஸ்கார்ஸ், தே ஆர் கோஆர்டினேட்ஸ். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சுன்னா ஐயோ நான் தோத்துட்டேன்னு அழாம, இந்த தோல்வி என்னோட எந்த ஸ்கில் கம்மியா இருக்குன்னு காட்டுது. இது பாயிண்ட் 1. மார்க்கெட் பத்தி நான் நினைச்ச எந்த விஷயம் தப்பா போச்சு. இது பாயிண்ட் 2. இந்த தகவல் வச்சு என்னோட அடுத்த ஸ்டெப்பை எப்படி பிளான் பண்ணணும், இப்படி கேட்கறது தான் சுய பரிசோதனை. 2வது விஷயம் எதிர்கால திட்டமிடல், ஃபியூச்சர் பிளானிங். வெற்றியை ஒரு கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஐயோ ஒதுக்குனா வாரத்துல பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த சின்ன தொடர்ச்சியான முதலீடு உங்களை எங்க கொண்டு போயிருக்கோன்னு ஆச்சரியமா இருக்கும். நேரம் உங்க பெரிய பார்ட்னர், நீங்க தொடர்ந்து சின்ன சின்ன முயற்சி செய்யும் போது. 3வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உடல் நலம் மற்றும் மனதின் ஒத்திசைவு, ஹெல்த் அண்ட் மைண்ட் சிங்க். இதை நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா உங்க மூளை நல்லா வேலை செய்யணும்னா போதுமான தூக்கம், நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி, இது 3 அவசியம். முக்கியமா நம்ம பிளான் பண்றது, கவனம் செலுத்துறது, முடிவெடுக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமான மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நல்லா இயங்க குளுக்கோஸ் தேவை. நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எப்படி தூங்குறீங்கிறது உங்க மூட், உங்க கான்சென்ட்ரேஷன், விடாமுயற்சியா வேலை செய்யற திறன் எல்லாத்தையும் நேரடியா பாதிக்கும். ஹெல்த்தியான உடம்பு இல்லாம மன உறுதியை மட்டும் வச்சு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உடல் நலம், திட்டமிடல் எல்லாம் ஓகே. இது கொஞ்சம் தனிநபர் முயற்சி மாதிரி தெரியுது. ஆனா வெற்றிக்கு மத்தவங்களோட பழகுற விதம் எப்படி முக்கியம்? உணர்ச்சி நுண்ணறிவு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்களே, அது எப்படி ஒரு சக்சஸ் மல்டிப்ளேயரா, வெற்றியை பெருக்கிற காரணியா இருக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஆனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு ஏரியா.
நிறைய பேர் பச்சாதாபம், அதாவது எம்பத்தி காட்டுறத, மத்தவங்க உணர்வை புரிஞ்சு நடந்துக்கிறத ஒரு பலவீனமா பார்க்கறாங்க. ஆனா நிஜத்துல அது ஒரு பெரிய பலம், ஒரு சோஷியல் கேபிட்டல்னு சொல்லலாம். அதாவது மத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற நல்ல உறவு, நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது. இது மூலமா உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள், சப்போர்ட், தகவல் எல்லாம் சேருதுங்கிறது தான் சோஷியல் கேபிட்டல். ஓ, இது எப்படி நேரடியா வெற்றியை பெருக்கும்? நீங்க மத்தவங்களை எப்படி நடத்துறீங்க, அவங்களோட எப்படி ஒத்துழைக்கிறீங்கங்கிறது, நீங்க எவ்வளவு வேகமா முன்னேறுவீங்கங்கிறத மட்டும் இல்ல. ஒருவேளை நீங்க தடுமாறுனா, உங்களை தாங்கி பிடிக்க எத்தனை பேர் வருவாங்கங்கிறதையும் முடிவு பண்ணும். இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு செய்யற சின்ன ஹெல்ப், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா திரும்ப வரலாம். கரெக்ட். நீங்கள் எரிக்கும் ஒவ்வொரு பாலமும் பின்னர் நீங்கள் மீண்டும் கடக்க வேண்டிய ஒரு சாலையின் தடையாக மாறும். Every bridge you burn becomes a roadblock you'll rebuild later. ஆமா, ரொம்ப சரியான வரி. உதாரணத்துக்கு, உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ஒரு விஷயத்துல கஷ்டப்படும் போது எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போறதுக்கும், இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த உதவியை வாங்கினவரு ஃபியூச்சர்ல ஒரு முக்கியமான கான்டாக்டை உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம், இல்ல ஒரு கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு உதவலாம். அதே நேரம் தேவையில்லாம பகையை வளர்த்துக்கிட்டா அது நீங்களே உங்க வழியில வச்சுக்கிற தடை மாதிரி. மனுஷ உறவுகளை நல்லபடியா பாத்துக்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் போகல, திடீர்னு சவால்கள் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி சமாளிக்கிறது? தண்ணீரை போல சிந்தியுங்கள் அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சே, அதுக்கு என்ன அர்த்தம்? தடைகள் வரும்போது ரொம்ப முரட்டுத்தனமா அதை எதிர்க்கிறத விட வளைஞ்சு கொடுக்கிற தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். இங்க தான் வலிமை, ஃபோர்ஸை விட நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி பெட்டர். தண்ணியை பாருங்களேன், அது போற வழியில ஒரு பெரிய பாறை இருந்தா அதோட போய் முட்டிக்கிட்டு நிக்காது. அது அழகா சுத்தி வளைஞ்சு அதுக்குன்னு ஒரு புது பாதையை உருவாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வெற்றி பயணமும் நேர்கோட்டில் இருக்காது. திடீர்னு திருப்பங்கள், தடைகள் வரும்போது பிடிவாதமா பழைய பிளானையே புடிச்சுக்கிட்டு நிக்காம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு புது வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ பிளான்லேருந்து மாறுறது தப்பில்ல, அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள தகவமைச்சுக்கிறது. ஆமா, இது சம்பந்தமா இன்னொரு வரி, பெட்டிக்கு வெளியே சிந்தியுங்கள், ஆனால் முதலில் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Think out of the box, but start by knowing what's in the box. அதாவது புதுசா வித்தியாசமா யோசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரம் ரியாலிட்டி என்ன, நம்ம கிட்ட என்ன இருக்கு, பேசிக் ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கற்பனை திறனும் நடைமுறை அறிவும் சேர்ந்தாதான் அது யூஸ்ஃபுல்லான கிரியேட்டிவிட்டியா மாறும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓ, சொல்றேனே. இப்போ நீங்க ஒரு புது ஆப் உருவாக்குறீங்க, ஆனா அதுக்கு எதிர்பார்த்த வரவேற்பு இல்ல. இத ஒரு முழு தோல்வியா பார்க்காம ஒரு ஃபீட்பேக்கா, ஒரு டேட்டாவா பாருங்க. ஏன் இது பிடிக்கல, எந்த ஃபீச்சர் சரியில்லை, யூசர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்டு வர்ற பதில வச்சு உங்க ஆப்பை மாத்தி அமைக்கலாம். இல்லனா சுத்தமா வேற ஒரு ஐடியாவை கூட போகலாம். தோல்விங்கிற வார்த்தைக்கு பதிலா ஃபீட்பேக் இல்லனா கத்துக்கிட்ட பாடம்னு மனநிலையை மாத்திக்கிறது தான் வளர்ச்சி மனப்பான்மை, growth மைண்ட் செட். இந்த நெகிழ்வுத்தன்மையும் கத்துக்கிற திறனும் தான் சவாலை கூட ஒரு வாய்ப்பா மாத்தும். சூப்பர். இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். உறுதிப்பாட்டோட அறிவியல், அதை தடுக்கிற பயம், அதை வளர்க்கிற வழி, வெற்றிக்கான முழு பிளான், இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட பங்கு, சவாலை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நிறைய ஆங்கிள்ல பேசிட்டோம். இவ்வளவு விஷயத்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஏதாவது சிம்பிள் வழி இருக்கா? இத்தனை தகவலையும் தொகுத்து ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட்கட், ஒரு மெமரி ஹேக் இருக்கு. நாம பேசணும் முக்கியமான கருத்துக்களை COMMITS இங்கிலீஷ் வார்த்தை மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். COMMITS அப்படின்னா? ஆமா, ஒவ்வொரு எழுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தும். C கமிட்மெண்ட், உறுதிப்பாடு, இதுதான் பேஸ். சேலுக்கு இதுதான் ஃபியூல். O அப்சர்வ், கவனிங்க. உங்க பயம், நீங்க தள்ளி போடுற பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் கவனிங்க. செல்ஃப் அவேர்னஸ் முக்கியம். M மேக், உருவாக்குங்க. சின்ன சின்ன இலக்குகள், மைக்ரோ கோல்ஸ், அதுக்கு ரிவார்ட் சைக்கிள்ஸ், ரிவார்ட் லூப்ஸ் உருவாக்குங்க. டோபமைனை யூஸ் பண்ணுங்க. M மெயின்டெயின், பராமரிங்க. உங்க உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க, அப்பதான் நிலைச்சு நிக்க முடியும். I இன்க்ளூட், சேர்த்து கொள்ளுங்கள். எம்பதி, பச்சாதாபத்தை உங்க பயணத்துல ஒரு பார்ட்டா சேர்த்துக்கோங்க. சோஷியல் கேபிட்டல் முக்கியம். T திங்க், சிந்திங்க. கிரியேட்டிவா யோசிங்க. நெகிழ்வுத்தன்மையோட இருங்க. S ஸ்டே, நிலைத்திருங்கள். கன்சிஸ்டண்டா இருங்க. அந்த கூட்டு வட்டியோட பவரை நம்புங்க. வாவ்! COMITS நம்ம பேசின எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க இது ஒரு அருமையான வழி.
அப்போ இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆழமான அலசல்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உறுதிப்பாடுங்கிறது பிறவியிலே வர்ற வரம்லாம் இல்ல. அத சயின்டிஃபிக்கா புரிஞ்சிக்க முடியும், அத ட்ரெயின் பண்ணி வளர்த்துக்க முடியும். நம்ம மூளைய விடாமுயற்சிக்கும் வெற்றிக்கும் பழக்கப்படுத்த முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த டிஸ்கஷனை முடிக்கிறப்ப உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாம பேசுனதை வச்சு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன விஷயத்துல இந்த விடாமுயற்சியான உறுதிப்பாட்டை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது 5 நிமிஷம் ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல தள்ளி போட்டு ஒரு போனை பண்றதா இருக்கலாம், இல்ல ஹெல்த்ல ஒரு சின்ன சேஞ்சா இருக்கலாம். அந்த முதல் சின்ன ஸ்டெப் எதுவா இருக்கும்னு யோசிங்க. அதை இன்னிக்கே செய்ய முடியுமா? அந்த சின்ன ஆரம்பம் தான் நீங்க எதிர்பார்க்கிற பெரிய மாற்றங்களுக்கு முதல் படியா இருக்கலாம். இந்த கருத்துக்களை எங்க கூட சேர்ந்து ஆழமா பார்த்தவங்களுக்கு நன்றி. அடுத்த அலசலில் சந்திப்போம்.